கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் அனுதினம் சத்திய திருவசனத்தை தியானிப்போம். இந்த சத்திய திருவசனத்தோடு நடப்போம். சத்திய திருவசனம் நம்மை பரிசுத்தமாக்கும், நித்திய ராஜ்யத்திற்கு நேராக நம்மை கொண்டு போகும். இந்த நாள் தியானத்திற்கு என்று கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வசனங்களை நாம் வாசிப்போம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரியசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பாருங்க, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், நாம் பழைய மனுஷனாக இருக்கும்போது பாவத்தில் கடந்தோம், அக்கிரமத்தில் இருந்தோம், துன்மார்க்க வழிகளில் நடந்தோம். தேவனை அறிந்து நாம் சத்தியத்தை அறிந்த பிறகு ஞானஸ்தானத்தை யோர்தான் நதிக்கரையில் இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி பெற்றுக்கொண்டாரோ அதேபோல் நாமும் முழுகி ஞானஸ்தானத்தை பெறுகிறோம். ஜீவனாகிய கர்த்தர் நமக்குள் வாசமாய் இருக்கும்போது பிதாவாகிய தேவனுடைய வலது பரியசத்திலே நிற்க கண்டேன் என்று வெளிப்படுத்தின விசேஷத்துல நாம் வாசிக்கிறோம். இந்த வலது பரியசத்தில் வீற்றிருக்கிற இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக இந்த பூமியில் அவர் வந்தார்? எதற்காக இந்த பூமியில வந்து தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தார்? ஏன் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசுவானவர் வெளிப்பட்டார்? ஏன் என்னை ரட்சித்தார் என்பதை குறித்து நாம் அறிந்து பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள். கிறிஸ்துவின் வலது பரியசத்தில் வீற்றிருக்கிற மேலானவைகளை குறித்து நாம் எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நாம் ஞானஸ்தானத்தை பெற்ற பிறகு நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது. கிறிஸ்துடைய ஜீவன் அது நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறது. அதனால கர்த்தர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வரப்போகிறார். வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் நித்திரையாய் இருக்கிறார்கள். அவர் வரும்போது முதலாவது அவர்கள் எழுந்திருப்பார்கள். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், மரணம் எனக்கு ஆதாயம் என்று சொல்லி பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 21 வாசிக்கிறோம். இந்த ஜீவனாகிய கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது நாம் எப்பொழுதுமே பிதாவாகிய தேவனுடைய வலது பரியசத்துக்குரியவர்களை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். உலக காரியங்களை குறித்து நாம் ஒருபோதும் சிந்திக்க கூடாது. உலக சிநேகிதம் தேவனுக்கு அது பகை. இந்த உலகத்தை நாம் சிநேகிப்போமானால் நிச்சயமா நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க மாட்டோம். உலகத்தை நாம் சிநேகித்து இந்த உலக லௌகிக கவலை நம் இருதயத்தை ஒடுக்கும் போது மரணம் வந்து நம்மை ஆட்கொள்ளும். நாம் மேலானவைகளை குறித்து நாம் சிந்திக்கும் போது நமக்குள் ஜீவன் வாசம் பண்ணும். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது பரலோக ராஜ்யத்திலே சிங்காசனத்திற்கு முன்பாக வலது பரியசத்திலே அடிக்கப்பட்ட வண்ணமாய் ஆட்டுக்குட்டியானவர் நிற்கும் போது நாமும் ஆட்டுக்குட்டியாருடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்பட்டு வெண் வஸ்திரம் தரிக்கப்பட்டவர்களாய் வலது பரியசத்திலே போய் நாம் நிற்போம். நாம் வலது பரியசத்திலே நிற்க வேண்டுமானால் கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள் வாசம் பண்ண வேண்டும். அப்படி வாசம் பண்ணால் மாத்திரம்தான் நாம் நித்திய பரலோக ராஜ்யத்திலே அந்த வலது பரியசத்திலே இயேசு கிறிஸ்துடைய அருகாமையில் நாம் நிற்க முடியும். இந்த உலகத்தை குறித்து நாம் சிந்தித்து இந்த உலகத்தை குறித்து ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டு கொண்டிருப்போமானால் நாம் நிச்சயமாக பரலோக ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்கவே ஆகாது. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, என் தகப்பனே, இந்த திருவசனம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். இந்த வார்த்தை எங்களுக்குள் ஜீவனாய் காண தேவ கிருபையை தாரும். ஆண்டவரே, உடைய கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவன் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.